நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து இப்ப நான் எஸ்எஸ்கே கிட்ட, "டேய் எஸ்எஸ்கே என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? இந்த வீடியோவ கொஞ்சம் பாரு. அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதியோட ஃபோட்டோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து இப்ப காட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இது ரேவதிய பத்தி எதுக்காக வந்து இப்ப எஸ்எஸ்கே கிட்ட சொல்லணும்? அதாவது எஸ்எஸ்கே வந்து இப்ப ஏற்கனவே நம்ம ரேவதியோட உயிருக்கும், அதே மாதிரி கௌதமோட உயிருக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்த விளைவிக்கிறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இதையும் தாண்டி எதுக்காக வந்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயங்கர டென்ஷன்லயும், கோவத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ரேவதிய பத்தின உண்மை, ரேவதி யாரு? கௌதம் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே உயிரோட வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதுவும் ரேவதி இருக்கிற இடம் தெரியாம தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே அதாவது ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோடவே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தணும்னு நெனைக்கிறது, அது மட்டும் இல்லாம இதில என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருக்கும்போது, இவ்ளோ பெரிய ஜாக்பாட் அடிச்சது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதுலயும் இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியோட ஃபோட்டோவ பார்த்தே அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு ஒண்ணும் புரியல. ஆனா இலக்கியா இருந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, ஆ மிஸ்டர் எஸ்எஸ்கே இந்த ஒரு ஃபோட்டோவ பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே எல்லாமே தெளிவா புரியும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒண்ணுமே புரியல. என்னடா இது? என்னடா ஃபோட்டோவா இருக்கும்? என்ன உன்னோட பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா மிரட்டிட்டு இருந்த மாரி, என்ன வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் முடியவே முடியாது இலக்கியா. அப்படின்ற மாரி சொல்லும்போது, டேய் முட்டா பயல கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி, அந்த ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா பாரு. அதுக்கப்புறம் நீ வந்து சொல்லு. என்ன வேணாலும் சொல்லு. நான் வந்து ஏத்துக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முழிச்சுட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே. அது மட்டும் இல்லாம ரேவதிய பத்தி சொன்ன உடனே எஸ்எஸ்கேவுக்கு அல்லு விட்டுட்டு இருக்கு. என்னடா எஸ்எஸ்கே நீ வந்து இப்ப அதாவது நான் சொன்னது எல்லாமே உண்மையா? 30 வயசுல உனக்கு ஒரு பையன் இருக்கானாமே! அவன் எங்க இருக்கான்? எப்படி இருக்கான்? எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி முடிச்சு விட்டுர்றாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுர்றேன் அப்படின்ற மாரி சொல்லி, எஸ்எஸ்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மன்னிப்பு வந்து கேட்டுறான். அதாவது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றியா? நீ ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்து தான் ஆகணும். உனக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த சொன்னா மறுபடியும் நீ வந்து ஆ டிரைவர் வேலைக்கே தான் போணும். கரெக்ட்டு தானே? அப்படின்ற மாரி வந்து சொல்லி டிரைவர் வேலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கு இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது, அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு அள்ளு விட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்த நம்ம இலக்கிய பேருக்கே அதுவும் ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்குறாங்க. ஆனா நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு பிரியப்பட்டு இப்போ அந்த இடத்துக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, மாணிக்க ஐயா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்த குடுத்தாங்க. அதாவது ஒண்ணு எஸ்எஸ்கே குடுக்குற பணம், அது 50,00,000மோ இல்ல 1,00,00,000யோ எவ்வளவோ, அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போய் சேர்ந்துடுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதமும், இலக்கியா வந்துட்டு அந்த இடத்த வாங்குனதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுக்குறாங்க. இதுல ரொம்ப நல்ல லாபம் தான். ஆனா எஸ்எஸ்கேவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காசு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாயி போச்சு. ஏன்னா எந்த ஒரு செயலும் செய்யாம, ஒரு சின்ன விஷயத்த வச்சு இவ்ளோ பெரிய நஷ்டத்த நம்ம இலக்கியா கொண்டு வந்து விட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.